ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளியின் வேலன் சீரியலில் இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, வள்ளி வேலன் கிட்ட எனக்கு அரச மரத்து பிள்ளையாருக்கு 3 மணிக்கு பூஜை பண்ணணும், அதுக்கான ஏற்பாடை நீ பண்ணுன்னு சொல்ல சரின்னு வேலனும் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. வேலன் அவரோட ஃப்ரெண்டு அப்புறமா ஐயர் 3 பேருமே அரச மரத்து பிள்ளையார் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. வள்ளி வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால முடியலை. வெளியில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. வள்ளி வேலனுக்கு கால் பண்ணி தன்னால் வர முடியலைங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. அப்புறமா அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த விநாயகர் சிலையையும் பூசாரியையும் வள்ளியோட வீட்டுக்கே கொண்டு போகிறாங்க. வேலன் வள்ளிக்கு கால் பண்ணி, மேடம் பின்வாசல் கதவை திறந்துட்டு வெளியே வாங்கன்னு சொல்ல வள்ளியும் வராங்க. அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலையை பார்த்து வள்ளி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா வேலன் கிட்ட இது அதே பிள்ளையார் தானேன்னு கேட்க, ஆமாம் மேடம், அரச மரத்து பிள்ளையார் தான், அதே ஐயர் தான். என்ன லொக்கேஷன் மட்டும் மாறி போயிடுச்சுது, பூஜை பண்ணால் அதே பலன் தான் கிடைக்கும்னு சொல்லி வள்ளிக்கு பேரில் பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணும்போது அடிக்கிற மணி சத்தத்தில் வேதநாயகி கண் முழிச்சிடுறாங்க. என்ன சத்தம்னு சொல்லி வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே பிள்ளையார் சாமி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. கூடவே வள்ளி சாமி கும்பிட்றதையும் கவனிக்கிறாங்க. இதை உடனே ரத்னவேல் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ரத்னவேலை தூக்கத்திலேருந்து எழுப்பி நடக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. என்னக்கா வளர்ற, தூக்கத்தில் ஏதாவது கனவு கண்டிருப்பேன்னு ரத்னவேல் சொல்ல, இல்லை ரத்னம், நம்ம வீட்டுக்கு பின்னாடி கோவில் இருக்குது, நான் பிள்ளையார் சாமியை பார்த்தேன், கூடவே வள்ளின்னு நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தா, நீ வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரத்னவேலும் வேதநாயகியும் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே சாமியை தூக்கிட்டு வேலனும் அவரோட ஃப்ரெண்டும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. எங்கக்கா, இங்கே தான் எதுவுமே இல்லையே, நான் தான் சொன்னேனே நீ கனவு கண்டிருப்பேன்னு, பேசாமல் போய் தூங்குக்கான்னு சொல்ல, இல்லை ரத்னம், நான் பார்த்தேன், வள்ளியும் கூட இருந்தா, வா வள்ளி கிட்ட கேட்டால் தெரிஞ்சிரும்னு சொல்லி வள்ளி என்ன செய்கிறான்னு பார்க்க போகிறாங்க. அங்கே வள்ளி தூங்கிட்டு இருக்கிறது மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. இவ தூங்கிட்டு தான் இருக்கா, ஒரு வேளை ரத்னம் சொன்னது மாதிரி நம்ம கனவு தான் கண்டிருப்போமோன்னு வேதநாயகி குழம்பிக்கிறாங்க. இப்போவாச்சும் உன்னோட சந்தேகம் தீந்துதாக்கா, தயவு செஞ்சு போய் படுக்கா, காலையில் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரத்னவேல் அங்கேருந்து போகிறாரு. அடுத்த சீனில் வேலனோட அக்கா புருஷன் பணத்தை வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையுமே மாப்பிள்ளை திமிரை காட்டுறாரு. வேலனோட அம்மா காஃபி கொண்டு வந்து கொடுக்க அதை தட்டி விடுறாரு. அந்த நேரம் பார்த்து வேலன் வீட்டுக்கு வர அவரை பார்த்து பயந்து போய் பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. என்னக்கா, அவருக்கு என்ன பிரச்சனையான்னு வேலன் கேட்க, டேய் மாமாக்கு மரியாதை கொடுத்து பேசுடா, வந்தவரை வாங்கன்னு சொல்ல மாட்டியான்னு கேட்க, அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு, வாங்க மாமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு வேலன் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வழக்கம் போல் மாதம் மாதம் வந்து வாங்கிட்டு போகிறேனே, அதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன்னு சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லை வேலு, நாம் அவரை ஏமாற்றி பொண்ணை தலையில் கட்டி வச்சிட்டோமா, அதனால மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்படுறாருன்னு வேலனோட அப்பா சொல்ல, அவரும் தான் போலீஸ் ஸ்டேஷனில் ஏட்டா வேலை பார்க்குறேன்னு சொன்னார். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஸ்டேஷன் எதிரில் இருக்கக்கூடிய டீ கடையில் எடுபடி வேலை பார்க்குறாருன்னே தெரிஞ்சுது. அவர் நம்மளை ஏமாத்தலையான்னு வேலன் கேட்குறாரு. இதோட எபிசோட் முடியுது.